திருத்துறைப்பூண்டி அருகே புதிதாக கட்டப்பட்ட பால பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கொத்தமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட தானந்தாங்கி பகுதியில் முள்ளி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் சேதமடைந்ததால் புதிய பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் ஆற்றுக்குள் அமைக்கப்பட்ட தற்காலிக பாதையும் மூழ்கிவிட்டது. இதனால் மாணவர்கள் இடுப்பளவு தண்ணீரில் ஆற்றை கடந்து செல்லும் நிலை நிலவுகிறது. இதனால் நிறுத்தப்பட்ட பால பணிகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்படியே தான் சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. அங்காடி எந்த ஜாபமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரி போனாலும் நாங்கள் இந்த பாலம் கோட்டாத்து வழியாக தான் போகணும். அதனால் நான் எங்கள் வீட்டில் 2 பொண்ணு வேலைக்கு போயிட்டு வருது. அந்த ஆத்தாங்கர் வழியாக வர முடியல. பசங்களை அந்த காலத்தில் எதுவும் நம்ப முடியல. சீக்கிரம் எங்களுக்கு பாலத்தை கட்டி கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு போதும். ஆற்றுல தண்ணி இவ்வளவு போகுது. நாங்கள் முடியாத நாங்கள் அங்காடிக்கு போகணும், ஒரு ஆஸ்பத்திரிக்கு அவசரத்துக்கு ஒரு மாத்திரை வாங்க போகணும். நாங்கள் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ தண்ணி போனால் அதில் நீஞ்சி போக முடியுமா? அன்றைக்கி அதில் இறங்கி வந்தோன்னா போய் அடுத்தவங்க ஆம்பளை வந்து பிடிச்சி இழுத்து விட்ருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? புதுக்கோட்டை அருகே அத்திரிப்பட்டி கிராமத்தில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து 10க்கும் மேற்பட்டோர் வீடுகள் கட்டியுள்ள நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி அவற்றை அகற்ற வந்த அதிகாரிகளை தடுத்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வீடுகளை காலி செய்ய பொதுமக்கள் 1 மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.